நீங்க தடுத்து நின்று டெபாசிட் வாங்குறதுக்கே முடியாத கட்சி. நீங்க திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் எம்பி ஆகுறீங்க, எம்எல்ஏ ஆகுறீங்க, கவுன்சிலர் ஆகுறீங்க, எல்லாமே ஆகுறீங்க. ஆனா இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை ஜோதிமணிக்கு. இல்ல காங்கிரஸ் நீங்க எங்க காப்பாத்திருக்கிறீங்க? நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கறேன். உங்களால காப்பாற்ற முடிஞ்சுதான்? நீங்க தனிச்சு நின்று 32,000 33,000 ஓட்டா வாங்கினீங்க. உங்களால என்ன காங்கிரஸை காப்பாற்ற முடியும்? அவரு ஒரு 40,000 ஓட்டை வாங்கி தோக்குறாரு, டெபாசிட் எடுக்கிறாரு. அடுத்த தேர்தலில் 4,60,000 ஓட்டு வாங்கி எம்பி ஆகுறாரு. அப்ப யாரால நீங்க யாரு ஜெயிச்சது? விஜய பிரபாகருக்கு எதிராக நீங்க தோத்துருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகனுடைய நெருக்கடியை நீ கருதணும். நீ ஒரு ஆள் செல்வ பெருந்தகை எவ்வளவு பேர் சமாளிக்கணும்னு பாரு. ஆனா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு இல்லையா, ஒரு கட்சிக்காரனை எம்எல்ஏ ஆகணும்ட்டு, அவனை பலியிட வேண்டிய கட்டாயம் அவரு இருக்கு. இப்ப இந்த திமுக இருக்க அந்த வெளிப்படைத்தன்மை நீங்க எப்படி அங்க வெளில உட்காந்துக்கிட்டு, கரூர்ல உட்காந்துக்கிட்டு, டெல்லியில உட்காந்துக்கிட்டு இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, உள்படைத்தன்மை இல்லைன்னா எவ்வளவு நீங்க பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியில் ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது தொகுதிகளை ஒதுக்குவதிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் ஒரு மறைமுகமான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது சரியில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய உழைப்பிற்கு எல்லளவும் உதவாதவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி விழுங்க பார்க்கிறார்கள் அப்படின்ற துணியில பேசியிருக்காங்க. அதுதான் பேச்சாவும் இருக்கிறது. இது எப்படி பாக்குறது, என்ன நடந்தது? இல்ல, ஒரு கட்சியில வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இருக்கு இல்லை அப்படின்றத வந்துட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரோ இல்லை ஒரு நிர்வாகியோ பேசக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போய் நெகோஷியேட் பண்ணுது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு குழுவை போட்டிருக்குது, சோடன்கர். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அவர் இல்லாத இன்னொரு 4-5 பேரை போட்டு ஒரு குழுவை போட்டிருக்கு. அந்த குழு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட போயிட்டு பேசுது. திராவிட முன்னேற்ற கழகம் டிஆர் பாலு அவருடைய தலைமையில் இன்னொரு குழுவை போட்டிருக்குது. இந்த 2 குழுவும் சந்தித்து பேசுகிறாங்க. முடிவுக்கு வரல. கடைசியில் ஒரு எண்ணிக்கைக்கு முடிவுக்கு வந்தாங்க. எண்ணிக்கை முடிவுக்கு வர வரைக்கும் அதில் வந்துட்டு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இடத்துல யார் நெகோஷியேட் பண்ணுறாங்கன்றதை வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனால் கட்சிக்காரங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்தாண்டையும் தெரியும், அந்தாண்டையும் தெரியும். ஆனால் ஊடக நண்பர்களாகிய நமக்கே எதுவுமே தெரியாது, யாரும் எதுவுமே சொல்லலை. 2வது விடயம் வந்துட்டு தொகுதிகளை அடையாளம் காண்பது. தொகுதிகளை அடையாளம் காண்பது அப்படின்றது இன்னும் கடுமையான ஒரு விடயம். ஏன்னா வெற்றி வாய்ப்பை வந்துட்டு முன் வச்சு அவங்க பண்ணுறாங்க. இப்போ எந்த தொகுதியை வந்துட்டு காங்கிரஸ் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்களோ அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இல்லை தேமுகவோ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்லாம் வந்துட்டு முடிவு செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பாரு, அதாவது முதல்ல இவங்க கேட்குறாங்க உங்களுக்கான விருப்ப தொகுதிகளை நீங்கள் சொல்லுங்கள், 28 தொகுதி. ஸோ இவங்க ஒரு 45 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இவர் டிக் பண்ணுறாரு. டிக் பண்ணும்போது இவங்க சொல்கிறாங்க சிலது வராத போது இவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் குழுவை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு கட்டாயம் அந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி விருத்தாச்சலம். இல்லைங்க, விருத்தாச்சலம் அந்த அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா விஜயகாந்த் நின்று ஜெயிச்ச தொகுதி. இப்போ ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கூட்டணிக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க, தேமுதிக வந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மா அதை கிளைம் பண்ணுவாங்க. அது எப்படி காங்கிரஸுக்கு மறுக்க முடியும்? ஆனால் மறுத்தாக வேண்டிய ஒரு நிலை. அப்போ என்ன சொல்றாரு, வேற ஒன்று தனியாக எடுத்துக்கோன்றாரு. அப்போ ஸ்டாலின் எதை ரிஸ்க் பண்றாருன்னா அவருடைய கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதையும் சேர்த்து அவர் விட்டு தராரு. வெற்றி பெற அவர் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு இல்லையா, ஒரு கட்சிக்காரனை எம்எல்ஏ ஆகணும்ட்டு, அவனை பலியிட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இப்ப இந்த திமுக இருக்க அந்த வெளிப்படைத்தன்மை
புரியுதுங்களா இப்போ? ஸோ அந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது எப்போ வரும்னா, நீங்க சாயந்தரம் உட்காந்து அறிவிப்பாரா அப்போ வரும். அதுக்கப்புறமும் வரும். அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு டிஸ்கிரண்டில்டு எலிமெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இந்த இங்கிலீஷ்ல, அதிருப்தி அப்படின்ட்டு. உள்ளானவர்கள். ஆமா, அதிருப்திக்கு உள்ளானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அது வரும். ஆனா இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை ஜோதிமணிக்கு. அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருந்திருந்ததுன்னா ஒரு கூட்டணி கட்சியான திமுகவுக்கு எதிராக இவங்க வந்துட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு இவங்க பேசியிருக்க கூடாது. நீங்க தனித்து நின்று டெபாசிட் வாங்குறதுக்கே முடியாத கட்சி நீங்க. தனித்து நின்று டெபாசிட் வாங்க முடியாம நீங்க கூட்டணிக்கு வந்தீங்க. நீங்க கூட்டணிக்கு வந்து திமுகவோட கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் எம்பி ஆகுறீங்க, எம்எல்ஏ ஆகுறீங்க, கவுன்சிலர் ஆகுறீங்க, எல்லாமே ஆகுறீங்க. அது வரைக்கும் காங்கிரஸ் வைப் அவுட் எக்ஸப்ட் கன்னியாகுமரி. அங்க மட்டும் தான் டெபாசிட் கிடைச்சது உங்களுக்கு, அது மட்டும் தெரிஞ்சுது. அப்போ ஜெயிக்கல நீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர்நாடியான ஒரு கட்சி, உங்களுடைய கூட்டணியுடைய தலைமையில் இருக்க கட்சி. ஆனா நீங்க அது புரியாதே பேசுறீங்க. அப்ப இதுல எப்படி வெளிப்படைத்தன்மை காட்ட முடியும்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு கந்தரவக்கோட்டையை வந்துட்டு ஒதுக்கிட்டாரு. அந்த கந்தரவக்கோட்டையை மீட்கணும் அண்ணா திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் விஜயபாஸ்கர் வராரு, வந்து சந்திக்கிறாரு. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா வந்து சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சு பேசிட்டு போறாங்க. நடக்குதோ நடக்கலையோ அது வேற விஷயம். ஏன்னா அவர் ரெண்டு சைடையும் பார்ப்பாரு. அவரு தன்னுடைய கூட்டணியும் பார்ப்பாரு, தன் கட்சி நல்லதையும் பார்ப்பாரு. ஒரு பொதுச் செயலாளர் ஆஃப் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுறாரு பாருங்க. அவர் ஒண்ணு பாஜக அவனுடைய நலனுக்காக இல்ல, ஆனா பாஜக அவனுடைய வெற்றியையும் உறுதிப்படுத்தணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கக்கூடிய ஒரு அதே மாதிரி இடத்துல. ஆமா, காங்கிரசுடைய வெற்றியையும் நான் உறுதிப்படுத்துற இடத்துலதான் வந்துட்டு தலைமை இருக்குது. தேமுதிகனுடைய வெற்றியையும் இவர் தான். எல்லாத்துடைய வெற்றியினுடைய மொத்த பர்டனும் இப்போ நம்ம கட்சிக்காரன் வந்துட்டு எல்லாருடைய வெற்றிக்காக உழைக்கணும் அப்படின்னு எந்த கட்சி தலைவர் சொன்னாங்க? ஸ்டாலின் தானே சொல்றாரு. அப்ப அவர் தலையில தானே எல்லா பொறுப்பு விடுது. அப்போ நீங்க எப்படி அங்க வெளில உட்காந்துக்கிட்டு, கரூர்ல உட்காந்துக்கிட்டு, டெல்லியில உட்காந்துக்கிட்டு இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல, உள்படைத்தன்மை இல்லைன்னா எவ்வளவு நீங்க? அது வேட்பாளர்களை தேர்வு பொதுவா பேசுறேன். ஜோதிமணி அப்படின்றவங்க ஒரு இதுதான் அவங்க எடுத்து வச்ச ஒரு பிரச்சனையாக சொல்ல வர. இப்படியே போனா காங்கிரஸ் அழிஞ்சிரும்ன்றாங்க, அழிவது உறுதின்றாங்க. இல்ல, காங்கிரஸ் நீங்க எங்க காப்பாத்தி இருக்கிறீங்க? நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன். உங்களால காப்பாற்ற முடிஞ்சுதான்? நீங்க தனிச்சு நின்று 32,000 33,000 ஓட்டா வாங்கினீங்க. உங்களால என்ன காங்கிரஸை காப்பாற்ற முடியும்? நீங்க தமிழின பகைவர் அப்படின்ற அளவுக்கு உங்களை நாங்க 2011 சித்தரிச்சு தான் நம்ம எதிர்பிரச்சாரமா பண்ணோம். நாங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அப்படிதான் பரப்புரை பண்ணோம். 63 தொகுதியை மிரட்டி கேட்டு நின்னீங்க. 59 தொகுதியில வந்துட்டு தோற்கடிச்சதுல வந்துட்டு பெரும் பங்கு எங்களுக்கு தான் உண்டு. விஜயகாந்த் கிடையாது, எங்களுக்கு தான் உண்டு. சீமானுடைய பேச்சு, அவர் 59 தொகுதி தான் பேசினாரு. அவர் 63 பேசினாலும் இன்னும் உங்களோட கஷ்டம் பயங்கரமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? கிடையாது, முடியாது. இப்ப கேவி குப்பத்துல வந்துட்டு ஒதுக்கினாரு இந்த தொகுதியை. ஒரு தொகுதி தான் ஒதுக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. உடனே அவர் ஜெகன்மூர்த்தி வந்துட்டு அது அவருடைய தம்பி எல்லாரும் பேசுறாங்க, எங்களுக்கு திருப்தி இல்லைன்னாங்க. உடனே ஜெகன்மூர்த்தி போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசுறாரு. சந்திச்சு பேசிட்டு உடனே நான் இல்லை, நான் அங்க போட்டிடுறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் அவர் எல்லாம் எனக்கு சொன்னாரு அவரு, அவ்வளவுதான். இதுல என்ன வெளிப்படைத்தன்மை எல்லாம் இல்லாத போது? அப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டணி தலைமையினுடைய முக்கியத்துவத்தை கருதணும். ரெண்டாவது, உன் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகனுடைய நெருக்கடியை நீ கருதணும். நீ ஒரு ஆள் செல்வ பெருந்தகை எவ்வளவு பேர் சமாளிக்கணும்னு பாரு. 28 தொகுதிக்காக அவரு கிட்டத்தட்ட 28 × 3 36 38 24 84 பேராவது 100 பேராவது குறைஞ்சபட்சம் செல்வ பெருந்தகை சமாளிக்கணும். எல்லாம் மேலிடத்துல தான் முடிவெடுக்க போறாங்க. இந்த பாரு, நான் எழுதி போட்டேன், மேல வந்துட்டு அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நான் ஒண்ணு இல்லை, இந்த லிஸ்ட்டை நான் அனுப்பினது இருக்கு, முன்னாடியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. வேணா உனக்காக இன்னொரு ஃபேக்ஸ் அனுப்புறேன்னு கூட அனுப்புவாரு. அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்போ நீங்க எதை பேசுறீங்க அப்படின்றத உணர்ந்து பேசுங்க. ஒரு கட்சியே இந்த மாதிரி தான் திமுக சொன்னீங்க, நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு. நீங்களும் இந்த விருதுநகர்ல ஜெயிச்ச அவருக்கு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் சொன்னீங்க. அது ஏதாவது அர்த்தம் உண்டா? நீங்க அவரு ஒரு 40,000 ஓட்டை வாங்கி தோக்குறாரு, டெபாசிட் எடுக்கிறாரு. அடுத்த தேர்தலில் 4,60,000 ஓட்டு வாங்கி எம்பி ஆகுறாரு. அப்ப யாரால நீங்க ஜெயிச்சீங்க? யாரு ஜெயிச்சது? அப்ப நீங்க இப்ப கூட நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விஜய பிரபாகருக்கு எதிராக நீங்க தோத்துருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காரனுடைய செயல்பாடு ஒர்க்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, தலை தப்பிச்சது, அப்படிதான் வந்திருக்கீங்க. இப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகும்போது நம்ம எல்லாரும் அமைதி காக்கணும். இப்போ நாங்க பிரஸ், நாங்க வந்துட்டு உள்ள இருக்கிறத வெளியில பேசுவோம், வெளியில இருக்கிறத உள்ள பேசுவோம்,
அண்ணா அறிவாலயம் சொல்லிச்சணும், அண்ணா அறிவாலயத்துல தூண் சொல்லிச்சணும், செவரு சொல்லிச்சணும், நாங்க சொல்லுவோம். நாங்க ஜோதிமணியின் கழக குரல்னு சொல்லுவோம். எதை வேணாலும் நாங்க சொல்லுவோம், எது வேணாலும் நாங்க சொல்லுவோம். அது வேற விஷயம். நீங்க எங்களை பொருட்படுத்த வேணாம், எங்களுக்கு பதில் சொல்ல கூட வேணாம். அது நாங்க பண்ற மக்களாச்சு, நாங்களாச்சு. டே இது சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அது எங்களுடைய கிரெடிபிலிட்டி சமாளிச்சு. ஆனா நீங்க பேசக்கூடியது உங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படி, அதாவது இந்த அம்மாவுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் புறக்கணிக்கப்படுமோன்ற அச்சத்துல முன்னாடியே அவங்க ஒரு கலக குரலை எழுப்புறாங்க. இவ்வளவுதான். இந்த கல் எறிகிறாங்க இல்லையா, என்ன கிடைக்கும்? எரிஞ்ச கல்லுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கல்லு கிடைச்சா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த தேனீக்கள்லாம் போயிட்டு இவங்கள தாக்கும்னு நினைக்கிறாங்க. கல்லு வந்து திசையில நோக்கி வந்ததுன்னா அடிச்சவன் நோக்கி தேனி பறந்துச்சுன்னா இவங்க காலி. நன்றி, நன்றி தோழர். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.